தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஆலய தரிசனத்துல பார்க்க இருக்கக்கூடிய கோவில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மேலச்சத்திரம் என்னும் ஊர்ல உள்ள காசி விஸ்வநாதர் அன்னபூரணி அம்பாள் ஆலயம். இந்த கோவில்ல தான் எங்களுடைய உளவார பணிக்குழுவினரோட நான் பணி செய்த ஆலயம் பற்றி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கோவிலுக்கு போவதற்கான வழி திருவேங்கடம் வழியாக வந்தாலும் அல்லது கோவில்பட்டி வழியாக வந்தாலும் கழுகுமலை வழியாக வந்தாலும் இந்த 3 ஊர்களுக்கும் நடுவில் சிப்பிப்பாறை என்று கூடிய ஒரு ஊர் வரும். அவ்வூரிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மேலச்சத்திரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே தான் நம்முடைய காசி விஸ்வநாதர் அன்னபூரணி அம்மாவை தரிசிக்கலாம். கோவிலின் உள்ளே தீர்த்த கிணறு இருக்குது. இந்த கோவிலுக்குன்னு தெப்பக்குளமும் உள்ளதாம், ஆனால் அருகில் இல்லை. சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் என்பதை இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு மூலமாக அறிஞ்சுக்கிடலாம். கல்வெட்டின்படி கோவில் 1089ஆம் ஆண்டு கட்டப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டிருக்கு. கோவில் மூலஸ்தானம் கட்டி முடிந்து பல 100 ஆண்டுகள் கழித்து சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டிருக்கிறதாக கல்வெட்டு மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்த கோவில் காசியின் நேர் பார்வையில் அமைஞ்சிருக்கிறதா கூறுகின்றாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்று, எல்லா கோவில்கள்லையும் மூலவர் முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமர நந்தி இறைவனை நோக்கியவாறு இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கொடிமர நந்தி இறைவியை நோக்கி தன்னுடைய தலையை திருப்பியவாறு இருக்கும். இதற்கான வரலாறு உங்களுக்கு தெரிந்ததுன்னா தெரியப்படுத்துங்க. மூலவருடைய சன்னதிக்கு முன் பகுதியில் ஒரு பூட்டு போட்டிருந்தது. அது என்னன்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரித்தப்போ அதில் ஒரு சுரங்கம் இருக்குது அப்படின்னும் அதற்கு கல்லால் மூடி பூட்டு போட்டு வைத்திருக்கு அப்படின்னும் ஒருத்தர் சொன்னாங்க. இந்த கோவிலில் தேர், மிகப்பெரிய தேர் இருந்ததற்கு அடையாளமாக தேர் கல் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கல் மண்டபத்தில் ஏறி தான் இறைவனை தேரில் அமர்த்துவாங்களாம். இதன் மூலமாகவே மிகப்பெரிய தேர்கள் இந்த கோவிலில் இருந்திருக்கு அப்படின்னு அறிஞ்சுக்கிடலாம். ஆலயம் பாண்டியர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த கோவிலில் சிறப்பம்சங்களில் ஒன்று, நவகிரகங்கள் கிடையாது. ஆனால் இங்கே 4 தல விருட்சம், 4 மரமுமே வில்வம் மட்டும்தான். அது இங்கே கூடுதல் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரர் குபேர சனீஸ்வரர் என அழைக்கப்படுறாரு. கால பைரவரும் கம்பீரமாக காட்சி தருகிறார். 1800ஆம் ஆண்டு வரை இந்த கோவிலில் 5 கால பூஜையும் வைகாசி பெருவிழாவும் மிகச்சிறப்பாக தேரோட்டமும் நடந்ததாக அறியப்படுகிறார். இந்த கோவிலில் பெருமக்கள் கூடி பெருந்திருவிழா நடக்குமாம். தென் மாவட்டத்திலிருந்து எல்லா மக்களும் வந்து இந்த கோவிலில் கலந்து கொள்வாங்களாம். கடந்த 200 ஆண்டுகளாக யாரும் அறியப்படாத கோவிலாக இருக்கிறதுனால அந்த கோவிலுடைய தல வரலாறும் விசேஷங்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடியலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பல சிறப்பம்சங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இது மிகப்பெரிய தல வரலாறு கொண்ட கோவிலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நினைத்த காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னா இங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சார்த்தி நேர்த்தி கடன் செய்கிறாங்க. முக்கியமாக சுவாமி அன்னபூரணி அம்பாளுடன் இருப்பது விசேஷம். அதனால் இங்கே பக்தர்கள் அரிசி காணிக்க கூட செய்கிறாங்க. நீங்களும் இந்த காசி விஸ்வநாதரையும் அன்னபூர்ணி அம்பாளையும் தரிசித்து அவர்களுடைய அருள் பெறுங்க. இந்த வீடியோ அல்லது இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம.